வணக்கம். புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா 2026க்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் நடைபெறும் மோதும் கட்சிகள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சி இது. இந்த பகுதியில் கட்சிகள் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள், தற்போது கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், வேட்பாளர் கட்சிகளுடைய பலம் பலவீனம், வாக்காளர்களின் மனநிலை ஆகியவற்றை வாக்காளர் முன்பாகவே வேட்பாளர்கள் வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி இது. விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். அதிமுக தரப்பிலிருந்து வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் பங்கேற்றிருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் பாசித் இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திரு முருகேசன் பங்கேற்றிருக்கிறார். தாவேகாவிலிருந்து வேட்பாளரோ பிரதிநிதியோ யாரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. வாக்காளர் முன்பாக நடைபெறும் முக்கியமான நிகழ்ச்சி இது. விருந்தினர்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல திரு செந்தில்குமாரிலிருந்து தொடங்கலாம். வாணியம்பாடி தொகுதியில, குறிப்பா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி இந்த தொகுதிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன? எந்த அடிப்படையில் மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறீர்கள்? அனைவருக்கும் எனது பணிவான மாலை நேர வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கும் புதிதாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டத்தை பிரித்து கொடுத்தது அதிமுக ஆட்சியில தான். அதோடு விட்டுவிடாம அதுக்கான தேவையான அடிப்படை வசதிகள், ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தேவைக்கு, ஒரு ஜோலார்பேட்டை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்துருக்காங்க, வாணியம்பாடி எடுத்து ஐடிஐ கல்லூரி கொடுத்துருக்காங்க, ஆம்பூர் திருப்பத்தூர் பார்த்தோம்னா கலை கல்லூரி கொடுத்துருக்காங்க. அடிப்படை வசதிகள் உள்பட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து இந்த 4 தொகுதிக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல இந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க கேட்கும் போது, விவாதத்துக்கு வரும்போது நான் அது எல்லாத்தையும் சொல்றேன். இந்த 5 ஆண்டுகளா புதுசா ஏதாச்சும் ஒரு கட்டணமோ, புதுசா ஒரு தேவைக்கேற்ப இந்த 4 தொகுதியிலும் ஒரு கல்லூரி கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கல்லூரி, கலை கல்லூரி கொடுத்திருக்காங்க. அங்கிருந்து 8 கிலோமீட்டர் பார்த்தோம்னா பர்கூர்ல ஒரு அரசு கலை கல்லூரி இருக்கு. திருப்பத்தூர்ல கஜல் நாயக்கன்பட்டியில ஒரு கலை கல்லூரி. இங்க இருந்து 40 கிலோமீட்டர் ஆகுது கஜல் நாயக்கன்பட்டி போறதா இருந்தாலும் சரி. ஆலங்காயத்துல இருந்து ஜமனாமத்தூர், காவலூர், போலூர் வரைக்கும் போகணும். இந்த பக்கம் பகுதியில் இல்ல, ஒடுக்குத்தூர் வழியா போனோம்னா இது அரசு கலை கல்லூரி இல்ல, ஒரு கலை கல்லூரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனா இங்க கொடுக்கல, தேவையே இல்லாம கொடுத்திருக்காங்க. ஏன்னா அது பக்கத்துல பேசுற மாதிரி இருக்கும். ஜோலார்பேட்டில் கொடுத்திருக்காங்க. அங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு 2 கலை கல்லூரி இருக்கு, அரசு கலை கல்லூரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் இவங்க கொடுத்திருக்கு. ஏன்னா இவங்க தேவைக்கு பெருமைக்கு கொடுக்கற ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாங்கமா தான் இருந்திருக்கு. இது உதாரணத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன். இது இல்லாம இந்த விஷயம் வேற ஏதாச்சும் நம்ம இந்த 5 ஆண்டுகள்ல ஏதாவது வந்திருந்தா அதுக்கான விவாதத்துல நிச்சயமா. எங்க ஆட்சி காலத்துல நீங்க வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. ஆளும் கட்சியாக திமுக இருக்கு. அவர்களும் சில திட்டங்களை நிறைவேற்றி இருப்பார்கள். தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்களும் சில திட்டங்களை நிறைவேற்றி இருப்பீர்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பீர்கள். மீண்டும் 2வது முறையாக உங்களுக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது? இப்ப சொன்ன விஷயத்துல எல்லாம் திருப்பத்தூர்ல ஆட்சியர் அலுவலகம் சொல்லும், திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தாலும் அங்க இருந்து 10 ஆண்டு காலம் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனா அந்த மாதிரி எங்க ஆட்சி காலத்துல எங்க தலைவரோ எங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களோ பார்க்காம எந்த திட்டமா இருந்தாலும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்க பெரிய விஷயமா பேசுறது LC81 ரயில்வே மேம்பாலம். இந்த விஷயத்துக்கானது நாங்க இதுக்கு டெண்டரே விட்டுட்டோம். இடத்தை கையகப்படுத்துறதுக்காக ஒரு வழக்கு தொடர்ந்து, அதனாலதான் இது நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல நாங்க பேசிட்டோம். இதை நம்ம டீட்டெயிலா மக்களுக்கு தெரியணும், மக்களோட பார்வைக்கு எடுத்துட்டு போய் அவங்க தான் இதை முடிவு பண்ணும். ஏன்னா இது ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா ஏதோ ஒரு இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் அசம்பிளியில பேசும்போது இதான் சொன்னேன். முதல்வர் இருந்தாரு, ஏதோ இந்துக்களையும் 2 லட்சம் இந்துக்களையும் 1 லட்சம் இஸ்லாமியர்களும் பிரிச்சு வைக்கிறதுக்காகவே இது வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் நிறுத்தி வைக்குது. ஏன்னா இல்லனா இத நம்ம ப்ரூஃபோட கோர்ட்ல இருந்து காப்பி லாஸ்ட் பண்ணி பேசும்போது இல்ல, நீங்க குறிப்பிடுற அந்த ரயில்வே மேம்பாலம் எந்த பகுதியில வருது? அது மாநில அரசுடைய நிதி கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய பாலம் தானா? மத்திய அரசாங்கத்தோட ரயில்வே மேம்பாலம் தான். ரயில்வே சப்வேவா இப்ப மாத்திருக்காங்க. அதுவுமே வரல. எங்க ஆட்சி காலத்துல நாங்க ஓவர் பிரிட்ஜ் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். ஓவர் பிரிட்ஜுக்கான டெண்டர் பண்ணி பூஜை போட்டு எல்லாமே கொடுத்துரும். இடம் கையகப்படுத்துறத வேலை மட்டும் தான். ரயில்வே சைட்ல இருக்க டெண்டர் எல்லாம் விட்டாச்சு. அது அவங்க அந்த பாலத்தை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா இருக்கிற 2 பகுதியில் இருக்கிற மாநில அரசாங்கம் எடுக்க வேண்டிய நிலத்தை கையகப்படுத்தி நம்ம சாலை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருந்தது. காட்டுவது நிலம் அந்த காலத்துல மாநில அரசு தான். நாங்க ஆட்சி காலத்திலேயே அது நின்றுடுச்சு. நாங்க அது ஏன்னா வழக்கு தொடர்ந்தாங்க. இடம் கையகப்படுத்துறதுல எனக்கு போதுமான அளவு நிதி வரல. அதனால நிலத்துக்கு உரிமையாளர்கள்
வழக்கு தொடர்ந்தனால அது நின்னு போச்சு. ஆனா இப்பவும் இவங்களுக்குள்ள இருக்கிற காழ்ப்புணர்ச்சி காரணமா ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த ஃபைல் இன்னைக்கு வரைக்கும் என்ஓசி அந்த இடம் கையகப்படுத்துறதுக்காக என்ஓசி ஆவையில இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா நிச்சயமா ரயில்வே மேம்பாலம் வந்திருக்கும். ஆனா எதுக்காக இவங்க நிக்க வச்சிருக்காங்க இது இந்த ஏன்னா நேரலை தொழிற்காட்சி நீங்க இருக்கீங்க, நான் சொல்ற விஷயம் பொய்யா இருந்தா ஆட்சியர் அலுவலகத்துக்கு அந்த ஃபைல் வரல, இவங்க கிட்ட நிக்கல, 4 மாசமா இந்த ஃபைல் இவங்க கையெழுத்து போடாததால இந்த மேம்பாலம் நிக்குதுன்றத ப்ரூவ் பண்ணா நான் நிக்கிறதே விட்டுறேன். தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே நிக்கிறத விட்டுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இது மோசமான விஷயம். மக்கள் தெளிவானா மட்டும்தான் இது சாத்தியமாகும். மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். அடுத்த சுற்றுலையும் பேசுவோம். திரு அப்துல் பாசித், திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை இந்த 3 தொகுதிகளிலும் திமுக தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை வகிக்கிறாங்க. அவங்க தான் கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த 3ஐயும் மீண்டும் வெற்றி பெற்று தக்க வைக்கணும். திரு செந்தில்குமார் வாணியம்பாடியையும் வாங்கணும் மீண்டும். இதுதான் உங்களுடைய இலக்கு. எப்படி எப்படி திமுக இதை சாத்தியப்படுத்த போகுது? அருமை சகோதரர் அவர்கள் கடந்த 5 வருடத்தில் முறைப்படுத்தப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை பற்றி எடுத்துரைத்தார்கள். நான் 2006 2011ஆம் ஆண்டு வரை இப்பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செயல்பட்டவன். அப்பொழுது எனக்கு தோளோடு தோளாக நின்றது அண்ணன் கோபால் அவர்கள், இவருடைய தந்தையார் அவர்கள். மருத்துவமனைகளினுடைய நிதியை பற்றி எடுத்துரைத்தார்கள். வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த 2ம் அப்போது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள் வந்த பகுதிகள். 2 மருத்துவமனைகளுக்கும் 2010ஆம் ஆண்டு வர்க்கோடிய 25 லட்சம் ரூபாய் என்று 2 நகரங்களுக்கும் அரசாணை பெற்று அப்பொழுதே நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்தது தரைப்பாலத்தை பற்றியும் மேம்பாலத்தை பற்றியும் பேசினார்கள். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாணியம்பாடியினுடைய 55க்கு மேற்பட்ட கிராமங்கள் நகரத்தில் இருந்து ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி சென்றால்தான் வரும். அது தேவை என்று ஜீவா வேலு பாமக கட்சியினுடைய அமைச்சராக இருந்த பொழுது வாணியம்பாடிக்கு அவரை அழைத்து அந்த மனு கொடுத்ததோடு அதற்கு பிறகு அகமது அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்து அவரை அழைத்து செஞ்சு 2013ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு அந்த அரசாணை வெளியிடப்பட்டு தனியார்கள் சென்னையினுடைய நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றார்கள். அன்று முதல் அந்த வழக்கு இப்பொழுதும் அப்படியே தொடர்ந்து நிலுவையில் இருக்கிறது. இல்ல 20 ஆண்டுகளாக வழக்கு நிலுவையில் இருக்குன்னா அதை போக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டியது இல்லையா? அந்த 20 ஆண்டுகளில் 2014க்கு பிறகு நம்முடைய அருமை சகோதரர் இருக்கிறாரே, அவருடைய தோழமை கட்சி இருக்கிறது. அவர்களுடைய தோழமை எப்படி இருக்கிறது என்று நான் சொல்ல முடியாது, அவர்தான் சொல்ல வேண்டும். எனவே முக்கியமான பகுதிக்கு தேவையான பொருட்கள் எது என்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இல்ல, நான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். இல்ல, ரயில்வே மேம்பாலம் கட்டுவது மாநில அரசின் பணியா மத்திய அரசுடைய பணியா, யாருடைய நிதி கட்டுப்பாட்டின் கீழ் வரும்னா மத்திய அரசின் பணிதான்றதை ஒத்துக்கொண்ட திரு செந்தில்குமார் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாரு. நிலம் கையகப்படுத்தி கொடுப்பது மாநில அரசுடைய வேலை, அந்த வழக்கை விரைவாக வாதாடி வெற்றி பெற வேண்டியது மாநில அரசுடைய வேலையினார். அதை செஞ்சது அந்த திமுக அரசுங்கிறதா அவருடைய கேள்வி. அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் தனியாருடைய சொத்து இருக்கிறத ஒரு ஆள் கேஸ் போடுவான், அதுக்கு தீர்வு கண்டுட்டு வந்தா இன்னொரு ஆள் கேஸ் போடுவான். இது தொடர்ந்து கையகப்படுத்துவது நாங்க மட்டும் இல்ல, டெல்லி முதல் கொண்டு நீங்க நாட்டினுடைய எந்த பகுதிக்கு சென்றாலும் அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது. அதுக்கு ஒரு காலம் நேரம் வரணும். உண்மையா என்னன்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நன்மைகள் தொடர வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. ஒரு சில குற்றச்சாட்டுகள், ஒரு சில விளம்பரங்கள் அது இருக்கத்தான் செய்யும், அரசியலில் இருக்கத்தான் செய்யும். ஜனநாயகம் என்ன என்றால் சட்டம் ஒரு பக்கம் இருக்கும், மரபு ஒரு பக்கம் இருக்கும். இப்ப மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா யாரும் வழக்கு போடாமையும் பாத்துப்பீங்க, நீர்த்தேக்கத்தையும் கட்டி முடிச்சிருவீங்க. நீர்த்தேக்கம் திமுக என்பது திமுகவினுடைய முக்கிய குறிக்கோளாக கோரிக்கையாக வைத்து அதனுடைய பணிகள் ஆய்வு பணிகள் நடந்து முடிந்து விட்டன.
புரியுதுங்களா? எங்க வாணியம்பாடிக்குள்ளதான் 3 ஆறு போவோமே தவிர மலை பக்கம் இருக்கிற தண்ணி நீர்த்தேக்கம் தான் எங்களை காப்பாத்தும். ஊரில் வாழக்கூடிய மக்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டுறது ஆலங்காயம் பகுதி தான். அதுக்காக தான் பாடுபடுறோம். ஓகே. திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த பகுதிகளில் அரசு கல்லூரிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு, அரசு பள்ளிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இதற்கு ஒரு காரணம் ஐடிஐ, இதற்கு ஒரு காரணம் குறைவா இருக்குன்னு குற்றச்சாட்டு. திருப்பத்தூரில் இருந்து எடுத்துக்கொண்டால் திருப்பத்தூரில் கிறித்துவ தனியார் கல்லூரி, வாணியம்பாடியில இஸ்லாமிய கல்வி சங்கம், இந்து கல்வி சங்கம். இது நீங்க தமிழகத்தில் எந்த பகுதியிலும் பார்க்க முடியாது. ஆம்பூர்ல இந்து கல்வி சங்கம், முஸ்லிம் கல்வி சங்கம், கிறித்துவ கல்வி சங்கம். இவங்க அந்த அதாவது 1836 இருந்தே வாணியம்பாடியில இந்து முஸ்லிம் இணைந்து பள்ளிக்கூடங்கள் நடத்திய சரித்திரம் இருக்கிறது. நாங்க அரசை நோக்கி அது பார்த்ததே இல்லை, நம்ம சமூகமே பார்த்ததில்லை. இந்த மேடல் வேணும்னா கொஞ்சம் காரசாரமா நாங்க பேசுவோம், கீழே இறங்கி போனதுமே என்ன மச்சான் வேணான்னு அவர் சொல்லுமாமான். இதுதான் நாம உருவாக்கின உறவு. ஓகே, அடுத்த சுற்றிலையும் பேசலாம். வணக்கம் திரு முருகேசன். நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு திருப்பத்தூர் மாவட்டத்தில் எப்படி இருக்கிறது? இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டு வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்குதுன்னா 100% நாம் தமிழருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல இந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. ஐயா சொன்னார், நாங்க ஆட்சியர் அலுவலகம் கொண்டு வந்தோம், டிஎஸ்பி ஆபீஸ் கொண்டு வந்தோம், பல கட்டிடங்களை கட்டணும் அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் கட்டினீங்க, இங்க தண்ணி இருக்கா? இந்த மக்களுக்கு தேவையான தண்ணி இருக்கா? அது சுத்தமா இருக்கா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க 50லிருந்து 250 வரையும் டிடிஎஸ் உப்புத்தன்மை இருந்தால் அதை குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணீர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லுது 500 ppmக்கு உள்ள இருந்தால் அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லுது. ஆனா இங்க பல இடங்கள்ல அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு உகந்ததா இருக்குதானா? இல்ல. தரவுகள் அடிப்படையிலே இருக்கு. ஏரிகள் எதுவுமே தூர்வாரப்படல. என்ன காரணம்? நீர் மாசுபட்டு போனதற்கு என்ன காரணம்? இந்த ஆட்சியாளர்கள், கட்சிகள் எப்படி பொறுப்பு? நீர் மாசுபட்டு போனதுக்கு முதன்மை காரணம் ஊழல். இங்க இருக்கும் தோல் தொழிற்சாலைகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கும் அதிகாரிகள் பணங்களை வாங்கிக் கொண்டு அந்த தண்ணீரை சுத்திகரிக்காமல் ஆற்றில் விட்டதின் விளைவுதான் இன்று பாலாறு நாசனமா போனதுக்கு காரணம். இது எப்படி அதிகாரிகள் லஞ்சம் வாங்கின்னு விட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு அதிகாரியை நியமிக்கிறவனும் அதுக்கும் இங்க லஞ்சம் தான். இந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் இங்க எது வளர்த்தாங்களோ இல்லையோ ஊழலை வளர்த்திருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுமே பொறுப்பா? 2 திராவிட கட்சிகளும் பொறுப்பு. பாலாறு இன்னைக்கு நேற்று கெட்டு போல, தண்ணி நேற்று கட்டு போல, அதே மாதிரி தண்ணியினுடைய நீர் மட்டும் நேற்று கம்மியாகல. இத பல ஆண்டுகளாக இது நடந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க கட்டிடங்கள், ரோடுகள், அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎஸ்பி ஆபீஸ், மேம்பாலங்கள், இதுல தான் லஞ்சம் ஊழல் பண்ண முடியும். ஆனா மக்களுக்கு தேவையான தண்ணீர் இங்க இருக்குதா? அதை பத்தி பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. இங்க கரும்பு சாகுபடி, திருப்பத்தூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கரும்பு சாகுபடி தான் முதன்மையானது. இன்னைக்கு கரும்பு எங்கன்னா இருக்கா? கரும்பு விளைச்சல் இருக்கா? 2 சுகர் மில் இருக்கு. ஆம்பூர்ல ஒரு சுகர் மில் இருக்கு, சர்க்கரை ஆலை இருக்கு, வாணியம்பாடியில் ஒரு சர்க்கரை ஆலை இருக்கு. அது இயங்கி திறந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? அதில் எத்தனை பணியாளர்கள் வேலை செஞ்சிருப்பாங்க? அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதுக்கு முழுக்க காரணம் தண்ணீர். அதுதான் இங்க முக்கியமான காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு என்ன எவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா 100%. ஏன் சொல்றேன்னா மக்களோட மக்கள் நாங்க நிக்கிறோம். திரு செந்தில்குமாருக்கும் திரு அப்துல் ஃபாசித்துக்கு 2 பேருக்குமான கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். பாலாறு கெட்டு போனதற்கு அதிமுகவும் காரணம், திமுகவும் காரணம். அதனால விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற முக்கியமான குற்றச்சாட்டை திரு முருகேசன் முன்வைத்திருக்கிறார். 2 தரப்புக்குமான பதில். சுத்தமான குடி தண்ணீர் இல்லைன்னு சொல்றது இன்னைக்கு எல்லாருமே குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கேயாச்சும் குடத்தோட
தண்ணி இல்லைன்னு போராடி இருந்தாவோ இல்ல விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா என்ன சொல்லலாம், மாசுபட்டிருக்குன்னு இங்க விவசாயிங்க நிறைய போராடி இருக்கிறாங்க, அந்த விஷயத்த சொல்லலாம். அதுக்குன்னு எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவங்களுக்கு நான் ஃபேவரா பேசுறேனோ இல்ல எங்க ஆட்சி காலத்துல நல்லா இருந்தோம்னா நான் சொல்லல. ஏன்னா பேசுறது இங்க என்ன பிரச்சனையோ அது உண்மையா பேசணும். நம்ம பாலாறு மாசடைதுன்னு ஏன்னா விவசாயிங்க போராடுறாங்க. இந்த பகுதியில அண்ணன் சொன்னதுக்கு சேர்த்து சொல்றேன், 14 ஏரிய குடிமரம் பாலாறு பாதுகாப்பு இயக்கம்ங்கிற இயக்கங்கள் செயல்படுதுங்க. அதற்கே நிறைய போராட்டங்கள் அவங்க செக் டேம் கேட்டிருக்காங்க. எங்க ஆட்சி காலத்திலும் சரி இப்பயும் சரி, இப்ப ராம்நாயன்பேட்டையில ஒரு செக் டேம் கேட்டிருக்காங்க. முதல் ஆண்டு காலம் 2021 ஜியோ பாஸ் பண்ணாலும் இப்பதான் அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு, ஏன்னா அவரு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, தம்பி நீயும் கேட்டுக்கிட்டே இருக்க, நிதித்துறை அமைச்சர் நிதி கொடுத்தா நான் கட்டிடுவோம்பான்னு 5வது வருஷம் தான் கொடுத்தாரு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா கேட்கும் போது போராடுறாங்க. அதுக்கும் நான் 3 வாட்டி பேசியிருக்கோம். நிதியும் கொடுத்தாங்க, 2 செக் டேம் கொடுத்திருக்காங்க. ஆரம்பிச்சு தான் பணி துவங்கப்பட்டிருக்கு. 2 செக் டேம் கொடுத்திருக்காங்க. ஆனா தண்ணி இல்ல, சுத்தமான தண்ணி இல்லைன்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட நம்ம வாணியம்பாடி தொகுதியில் மட்டுமே 8 கிராம பஞ்சாயத்துக்கு இருக்கு. நகர பகுதிக்கும் சரி 2 பேரூராட்சியில் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஜோலார்பேட்டில் கிட்டத்தட்ட 187 கோடி அனைத்து கிராமங்களுக்கும் அந்த தொகுதி வரைக்கும் எங்க அமைச்சர் அவர்கள் மொத்த கிராமமும் குடிதண்ணீர், சுத்தமான குடிதண்ணீர். ஏன்னா நம்ம விவசாயத்தை பத்தி பேசலாம், அது தோழர் விவசாயத்துக்கு நிறைய பேசணும். ஆனா குடிதண்ணீருக்கு பேசும்போதுனால இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வெள்ளக்கல் நக்னாமலையிலிருந்து கொடுத்தாரு. நக்னாமலைக்கு சாலையும் நாங்க தான் போட்டு கொடுத்தோம். அதுக்காக சின்ன சின்னதா காவாய்கள்லாம் எடுத்து வந்து நக்னாமலையிலிருந்து வர தண்ணியை 14 ஏரிகளுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்தது எங்க ஆட்சி காலத்துல. எல்லா வழித்தடத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கோம். திரு அப்துல் ஃபாசில், 2 கேள்விகள் உங்களுக்கு. திரு முருகேசன் சொன்னதிலிருந்து, ஒன்று, சர்க்கரை ஆலை 2 இடங்கள்ல இருக்கு, ஆனா தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக கரும்பு சாகுபடியை விவசாயிகள் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு குற்றச்சாட்டு, இந்த பகுதியில் இயங்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் காரணமாக பாலாறு நீர் மாசுபட்டு போகுது அப்படின்னு சொன்னார். 2ஐயும் தீர்ப்பதற்கு திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையா? அருமை தம்பி முருகேசன் சொன்னதுல தண்ணியே இல்லையா, இல்ல இருக்கிற தண்ணி யூஸ் பண்ண முடியலையான்றது தெளிவா சொல்ல. இல்ல தண்ணி ரெண்டுமே தான், தண்ணி கம்மியா இருக்கு, இருக்கிற தண்ணி மாசுபட்டு. என்னுடைய உடன்பிறப்புகள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? என்னங்க இதெல்லாம் சார்? 2008 கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் நான் தர்றேன். என்னுடைய வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி என்றது வாணியம்பாடி, ஆலங்காயம் ஒன்றியம், மாதனூர் ஒன்றியம், ஆம்பூர் நகரம். இது எல்லாத்திலுமே வந்துட்டு சராசரி ஒரு ஆளுக்கு அரசாங்கத்தினுடைய அளவீடு என்னன்னா 83 லிட்டர் தண்ணி வேணும். எங்களுக்கு 36 தான் இருக்குதுன்னு தர்றேன். 2009 தான் ஜப்பானுக்கு அன்றைய துணை முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு 1999 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு கொண்டு வந்தோம். அருமை சகோதரர் சொன்னதை போல அந்த இணைப்பு கிராமங்களுக்கு இல்லாமல் இருந்தது. 184 கோடி இவங்க ஆட்சியில் செஞ்சாங்க. எனவே ஒரு திட்டம் 10 வருஷம் ஆயிருக்குது. இன்னைக்கும் ஒரு 100 சில்லற கிராமங்களுக்கு அந்த தண்ணி போய் சேரல. அதுக்கான முயற்சிகள் வரக்கூடிய ஆட்சிகள் செய்து கொண்டேதான் இருக்கிறது. கரும்பு சாகுபடியவே கைவிட்டுட்டாங்களா விவசாயிகள்? எங்க பசுக்கு மொத்தம் பேர் ஐடில போயிட்டான், பெங்களூர்ல இருக்கிறான், சென்னையில இருக்கிறான், காலேஜ்ல ஏகப்பட்டவன் டிகிரி வாங்கிட்டான். அவன் வந்துட்டு நீங்க போய் நாளைக்கு ஒரு ஏக்கரை வாங்கி விவசாயம் பண்ணுங்க, வேலைக்கு எவனா வர்றானா கூப்பிடு, வரமாட்டேன்றானா நான் என்ன செய்யறது? எல்லாரும் சாப்பிடுறாங்க, நீங்க போய் பாருங்க, சர்க்கரை பயன்படுத்துறாங்க. ஐயா நீங்க போய் அங்க பாருங்க, தண்ணி இல்லைன்னா சொல்லுங்க. முருகேசன் சொல்லுங்க, படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இந்த வந்துட்டாங்களாம், அதனால யாரும் விவசாயம் பண்ணல. படித்த இளைஞர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, ஐடில போய் வேலை செய்யறாங்க, அதனால இங்க விவசாயம் நடக்கல அப்படின்னு ஐயா சொல்றாரு. கிராமப்புறங்களை போய் பாருங்க, இன்னைக்கும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஐயா சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம், இவ்வளவு நிதி பண்ணியிருக்கோம், நாங்க இவ்வளவு ஏரிய தூர்வாரி இருக்கோம். இங்க இருக்கு உதயந்திர ஏரி, இப்ப போலாம் உதயந்திர ஏரிக்கு. அது பல ஆண்டுகளாக தூர்வாராமப்பட்டு இருக்குது. ஐயா சொல்றாரு, எல்லாரும் ஐடிக்கு போயிட்டாங்க, விவசாயம் இல்ல, தண்ணி நல்லா இருக்குது. தண்ணி நல்லா இருந்தா சர்க்கரை ஆலை ஏன் இவ்வளவு நாள் மூடி இருக்குது? கடந்த ஆண்டு எத்தனை நாள் சர்க்கரை ஆலை திறந்திருந்தது? ஆம்பூர் சர்க்கரை ஆலை பல ஆண்டு காலமாக மூடி இருக்குது. சரி, நான் அடுத்த சுற்றுக்கு நகர்றேன். திரு செந்தில்குமார், வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதிக்கு நீங்க செய்த முக்கியமான திட்டங்கள் என்ன?
இந்த தேர்தல்ல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய புதிய வாக்குறுதிகள் என்ன? சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு இருக்கிறது 3 கோடி, ஆண்டுக்கு 3 கோடி, 5 வருஷத்துக்கு 15 கோடி இருந்தாலும் கூட ஒரு கிராம பகுதியை கூட விட்டுடக்கூடாது. 42 ஊராட்சி இருக்கு. 42 ஊராட்சிக்கும் மினிமம் 5 லட்சமாவது கொடுத்துருக்கணும்ன்றது இன்றைக்கு வரை குறைஞ்சது ஒவ்வொருத்துக்கும் ஒரு கிராமத்துக்கு 50 லட்சம் கூட கொடுத்துருப்பேன். ஒரு கிராமத்துக்கு கூட விட்டு வைக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. எல்லா பகுதியும் நிச்சயமா பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடியும் சரி, எங்க ஆட்சி காலத்திலும் சரி, அதை ஒரு கவனத்துல கொண்டு ஒரு கிராமத்துக்கு கூட நான் வரலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா முதல் இதுவா எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வச்சுட்டு எல்லா பகுதியும் அதே போலதான் நகர பகுதியில் என்னெல்லாம் மனசுல வச்சிருக்கீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம பாதி கட்டியிருக்காங்க. ஒரு கொடுத்தாங்க சீமாங் பில்டிங், ஒன்று 44 கோடியில வாணியம்பாடி அரசு மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்க. ஒன்னு முடிஞ்சது, இன்னொன்று நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஹாஸ்பிட்டல், அது சுத்தி இருக்கிற காம்பவுண்ட் கட்டி 4 பக்கம் வழியை மாத்தி செய்யணும். ஏன்னா நகர பகுதியில இது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வழி இருக்கிறதும் இதெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா செய்யறதுக்கு மனசுல வச்சிருக்கீங்க. நிச்சயமா தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கணும்னா அவர் சொன்ன மாதிரி கோவிந்தாபுரம் ஏரியா தான் சொல்லணும். நான் சொன்னது இது மனசுல வச்சிட்டு இருக்கிறது, இது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுப்போம்னு எங்க பொதுச் செயலாளர் வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. அந்த விஷயத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். சரி, திரு அப்துல் ஃபாசி சார், ஏன் விவசாயம் இங்க சரியா நடக்கல, ஏன் கரும்பு சாகுபடி குறைஞ்சு போச்சுன்னு கேட்கும்போது நிறைய இளைஞர்கள் படித்து ஐடி வேலைக்கு போயிட்டாங்க. விவசாய வேலைகளுக்கு ஆள் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம். இது யதார்த்தமான உண்மை. நீங்க போய் கிராமத்துல நீங்க நேரையா களத்துல கூட போய் பாருங்க. லாபம் இல்லாத வியாபாரம் என்ன பண்ணுவான்றாங்க, இதுதான் சொல்றாங்க. ஆனா விவசாயத்தையும் காப்பாற்ற பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. லாபகரமா அதனை காப்பாற்றுவதற்காகத்தான் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, பயிர் கடன், இது எல்லாமே செஞ்சு நிற்கிறோம். எப்படின்னா சார், சிம்பிளா நம்ம முஸ்லிம்ஸ்ல சொன்னா பாங்கு கொடுத்தாதான் கடவுள் இல்லத்துக்கே போவோம். இவன் போய் மனுவே போடாம துட்டு வரல, விவசாயம் சரியில்லை, கவர்மெண்ட் தரலனாக்கா இப்ப வாங்கி இருக்கிறவெல்லாம் என்ன பண்றான், ஏக போக பேசுனாக்கா எப்படி பேச முடியும்? விவசாயியே கேக்குறாரு ஐயா, சக்கரை ஆலை எப்ப ஓபன் பண்ணுவீங்கன்னு. அது எத்தனை விவசாயி கேக்குற கிலோமீட்டர் நலம் என்ன இருந்தது, அங்க நீர் ஆதாரம் இருக்கா இல்லையா? இந்த டேட்டா உங்களுக்கு இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, எதனால தண்ணி இல்ல, எதனால போச்சு, எதனால நாங்க தொழிற்சாலையை ஓபன் பண்ணலன்னு சொல்லணும்ல. நீங்க 22 நீர்த்தேக்கங்களுக்கு மேல் உருவாக்கி தந்திருக்கிறோம். எதுக்கு கூட்டு குடிநீர் திட்டம்? நீர்த்தேக்கம் இருக்குதுன்னா எதுக்கு கூட்டு குடிநீர் திட்டம்? தண்ணி இங்கே இருக்குது, இங்க இருந்து தண்ணி எங்க போச்சு? வந்துட்டு அது யூசேஜ் வாட்டர் சார். எங்களுக்கு எப்பவுமே ஒரு வருஷத்துல 48 நாள் தண்ணி பிரச்சனை வரும் சார். பாலார் காஞ்சிடும் சார். இது புதுசு ஒண்ணு இல்ல சார், இது கடந்த 50 வருஷமா நடக்குது சார். இது அப்படி இருக்கிறது. அந்த 38 நாள் பிரச்சனைக்கு தான் சார் காவேரி குடிநீர் திட்டத்தை எடுத்துன்னு வந்தோம். குடிநீர் எடுத்துன்னு வந்து தான் சார் இன்னைக்கு எல்லாருக்கும் விரிவாக்கம் செய்யறோம். அந்த மாதிரி ஊருக்கு பொதுவான பிரச்சனை என்ன? நீங்க குறிப்பிட்டதுல இருந்தே ஒரு கேள்வி. நீங்க முதல் சுற்றுல பேசும்போது சொன்னீங்க நிறைய இளைஞர்கள் இந்த வாணியம்பாடி பகுதியில இருக்கிறாங்கன்னு. அப்படி படித்த இளைஞர்கள் அதிகமா இருக்கிற போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஒரு சிப்காட்டுங்கிறது இங்க அவசியம் தானே? ஏன் நீண்ட ஆண்டு கால கோரிக்கை அது அப்படியே கிடப்புல இருக்கு? கரெக்ட் क्वेश्चन. இப்போ ராணிபேட் சிப்காட் இருக்கு, எத்தனை 100 கம்பெனிங்க இருக்கு, போய் பாருங்க. எத்தனை மூடி இருக்கு பாருங்க. உலகத்தினுடைய பொருளாதார நிலைமை என்னன்னா, முன்ன எவனா ஒரு 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணாக்கா 22 ரூபாய் மானியமா கொடுப்பாங்க. ஒரு கோடி ரூபாய்க்கு பண்ணாக்கா 22 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் வரும், ஊக்கத்தொகையா வரும். இப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைமை பாத்தீங்கன்னாக்கா 2% தான் ரிட்டர்ன் தரான். அதுக்கு தான் இந்த ஷூ யூனிட் மூடிட்டாங்க, கார்மெண்ட்ஸ் மூடிட்டாங்க. இது எங்க தொழில் மட்டும் தானா? இல்ல, உலக அளவில் பொருளாதார சிக்கல் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அதனை நாங்கள் இணைந்துதான் சந்திக்க முடியுமே தவிர, நான் ஆட்சிக்கு வந்தா செஞ்சிடுவேன், நீ ஆட்சிக்கு வந்தா செஞ்சிடுவேன், என்ன அது காளியம்மன் திருவிழாவா அது செஞ்சிடறதுக்கு? அதுக்கும் ஒரு காலம் வரணும். சரி அண்ணா, முருகேசன் கேக்குறேன். முருகேசன், வழக்கு தொடுக்கிறாங்க நில ஆர்ஜிதம் பண்ணும்போது அப்படிங்கிறது மக்கள் சார்ந்த பிரச்சனை. அதை போக்குவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படுது. நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சு போகுது அப்படின்னா அது சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனையா இருக்கு. சிப்காட்டுக்கு மானியம் தருவதில் மத்திய அரசு தயக்கம் காட்டுறாங்கன்னா அது உலகளாவிய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்படி ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை முழுவதுமாக ஆட்சியாளர்கள் மீது நீங்க சுமத்துறீங்கிறதா அவங்களுடைய வருத்தமா இருக்கு. மக்கள் எதுக்காக ஆட்சியாளர் தேர்வு பண்றாங்க ஐயா? இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கதான் தேர்வு பண்றாங்களே தவிர இதுல மத்திய அரசு செய்யல, மாநில அரசு கொடுக்கல, அது இல்ல. மக்கள் பிரச்சனையை தீர்க்கதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஐயா சொன்னாரு,
அடுத்த தொகுதி பக்கத்து தொகுதியில இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்து தொகுதியிலிருந்து வர்றது பிரச்சனை இல்லை. பக்கத்து தொகுதி இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைய நான் பேசுறேனா, சட்டமன்றத்தில் நான் பேசுவேனா, அதுதான் முக்கியம். நீங்க இந்த தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நாம் தமிழர் கட்சி இங்கு மக்களுக்காக முன்னெடுத்த போராட்டங்கள் என்னென்ன, எதற்கெல்லாம் நீங்க போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறீர்கள், எதெல்லாம் செய்திருக்கிறீர்கள்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வளையாம்பட்டு பகுதியில் வந்து மதுக்கடை, அரசு மதுக்கடை திறக்கிறதா இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி தான் போராடி அதை தடுத்து நிறுத்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆலங்காயம் பகுதியில் புலவர் பள்ளி தூர்வாரத்துக்காக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில அணை கட்டுவதற்காக நாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதி, இவங்க செஞ்சாலும் செய்யலனாலும் நாங்க வந்து அதை நிறைவேற்றுவோம். அதே மாதிரி வளையம்பட்டு நீங்க வரும்போது பார்த்திருப்பீங்க, குப்பை கிடங்கு. இந்த ரெண்டு கட்சிகளும் ஆட்சிக்கு அதுவே சாட்சி. இந்த 5 ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக முன்னெடுத்த போராட்டங்கள் என்ன? நீங்க ஆட்சிக்கு வரணும், இல்ல இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரா வரணும்னா நீங்க மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கறீங்க, இதெல்லாம் செய்ய போறதாக நீங்கள் அறிவிக்க போகிறீர்கள்? பன்னீர்செல்வம் நகர்ல கிட்டத்தட்ட வந்து 8 ஊருக்கு சேர்ந்து ஒரே ஒரு சுடுகாடு மட்டும்தான் இருக்குது. அந்த சுடுகாடை விரிவுபடுத்தி கொடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கோம். விண்ணமங்கலம் பகுதியில் இதுவரையும் 6 கல்குவாரி இயங்கிட்டு இருக்கு. மேலும் 7 புதிய கல்குவாரியை உருவாக்குவதற்காக மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அதுல நாம் தமிழர் கட்சி தான் முன்னாடி போய் நின்று அந்த 7 கல்குவாரி இப்ப வராத தடுத்து நிறுத்தி இருக்கும். அதே மாதிரி விண்ணமங்கலம் பகுதியில் ஓகேபி சாலையில வந்து பாத்தீங்கன்னா குளம் தூர்வாரி இருக்கும். யாரு? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க இறங்கி தூர்வாரி இருக்கோம். எந்த அரசாங்கமும் வரல. அதே மாதிரி நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல நாங்க வந்தா ஏரிகளை தூர்வாருவோம். ஏரிகளை ஆக்கிரமிச்சிருந்த வழித்தடங்களை தூர்வாரி மற்றும் தற்காலிகமாக உப்பு தண்ணீர் அதிகமாக உள்ள பகுதிகளை உப்பு சுத்திகரிக்கும் ஆர்ஓ பிளான்ட், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்லிட்டு முதல் கட்டமாக அவங்களுக்கு தண்ணீர் வழங்குவோம். அதே மாதிரி பாலாற்றில் இருக்கும் அனைத்து கருவேல மரங்களும் முறையான கண்காணிப்பின் பேரி அகற்றப்படும். அதே மாதிரி பாலாற்றில் கழிவுகள், மீன் கழிவுகள், அதே மாதிரி இறைச்சி கழிவுகள் இதெல்லாம் கொட்டுறாங்க. இந்த கழிவுகள் எல்லாம் கலக்காதபடி கண்காணிப்பு கேமராவை போட்டு நாங்க கண்காணிப்போம். திரு செந்தில்குமார், அரசியல் ரீதியாக இந்த தொகுதியை வெற்றியை தீர்மானிக்க போகக்கூடியது இந்த மக்களுடைய வாக்குகள். குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பட்டியல் சமூக மக்கள் குறிப்பிடத்தகுந்த சதவீதம் இருக்கிறாங்க. இந்த 2 சமூகத்து மக்கள் குறைந்தபட்சம் ஒரு 50% அளவுக்கு இருக்கிறார்கள். நீங்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறீர்கள். இந்த மக்களுடைய வாக்கு அதிமுகவுடைய வெற்றியையும் சேர்த்தே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? கடந்த முறையும் இதே கூட்டணியில் தான் இருந்தோம், 2021 அன்னைக்குமே கழக தோழர்கள் அதை சாத்தியமாக்குனாங்க. இந்த 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு நாங்களும் உறுதுணையா இருக்கோன்றது இந்த 5 ஆண்டு காலம் நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். எங்களோட எண்ணம் எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு அதிமுக உறுதுணையாக இருந்திருக்கிறது? தோழர் சொல்ற மாதிரி தோல் கொடுக்கறது மட்டும் இல்ல, எந்த பிரச்சனையும் கொடுக்காம இருக்கிறதே அதுதான். ஏன்னா நம்புறதே அவங்க திணிக்கிறதே இவங்களால இவங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கடையிலையும் நாங்க போய் டொனேஷன் கேட்டிருக்க மாட்டோம். எங்க கட்சியை சார்ந்தவங்க எந்த இடத்துக்கோ, எந்த டேனரிக்கோ, எந்த கம்பெனிஸ்க்கோ எங்கேயுமே போய் கேட்டிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு இஸ்லாமியர்களுக்கோ இந்துக்களுக்கோ சண்டையோ எங்களால வந்திருக்காது. இதே இவங்க திமுக இந்த 5 ஆண்டு காலம் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு இடையூறே இல்லாம இருந்துச்சுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா நான் தயாரா இருக்கேன். 5 ஆண்டு காலம் எந்த ஒரு இடையூறும் எங்களால் அவங்களுக்கு வந்தது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சினால இவங்களுக்கு பிரச்சனை, இந்த 2 விஷயத்த சொல்லுவாங்க. இதனால இது இந்த துன்பங்களும் இந்த விஷயங்களும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் இன்னைக்கு மாறினாங்க இல்லையா, அவங்களை இவங்க ஏத்துக்காம இருந்தாங்கன்னா அந்த விஷயத்த நான் ஏத்துப்பேன். ஏன்னா சிஏக்கு ஓட்டு போட்ட ஓபிஎஸ் மகனும் இங்கதான் இருக்காரு. அன்னைக்கு 5 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்த மேடம் நிலோஃபர் கபூலும் அங்கதான் இருந்திருக்காங்க. ஏன்னா அன்னைக்கே வேண்டாம்னா பாரதிய ஜனதா கட்சியில கூட்டுல இருக்கும் போதே அவங்க அமைச்சர் பதவி விட்டுட்டு அவங்க வந்திருந்தாங்கன்னா சந்தோஷமா மனதால நான் இஸ்லாமியர்களுக்கு உண்மையா இருந்திருக்காங்க திமுக அப்படின்னு நான் நம்பியிருப்பேன். இந்த விஷயத்தை இந்த இடத்துல கண்டிப்பா பதிவு பண்ணும். இதுல இன்னொரு அரசியல் ரீதியான கேள்வி திரு செந்தில்குமார். திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருப்பத்தூர், ஆம்பூர்,
ஜோலார்பேட்டை, வாணியம்பாடியில மட்டும்தான் அதிமுக கடந்த முறை ஜெயித்தது. மீதி இருக்கக்கூடிய 3 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி இருக்கு, கூட்டணியோடு கைப்பற்றி இருக்கிறார்கள்னா, இந்த முறை நீங்க மீண்டும் இந்த தொகுதியை உங்கள் வசம் தக்க வைக்கணுங்கிற ஒரு சவாலும் இருக்கு. மீதம் இருக்கிற 3 தொகுதிகளையும் உங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டிய சவாலும் இருக்கு. இந்த இரட்டை சவால்களையும் எதிர்கொள்வதும் அளவுக்கு களம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? நிச்சயமா இந்த முறை, ஏன்னா கடந்த தேர்தலை விட இந்த முறை கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் நிறைய கூட்டணி இணைஞ்சிருக்கு. கூட்டணி மட்டும் இல்ல, கடந்த தேர்தலில் 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கோம். எண்ணற்ற நல்ல திட்டங்கள் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதுவும் தமிழக மக்களுக்கு, அதுவும் தமிழ் பாசம், அதுவும் தமிழ் தம்பி சொல்லாம சொன்னது, 10 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்துட்டீங்களே, அந்த ஒரு விஷயம் தான் அன்னைக்கு மாத்தது தவிர்த்து எங்க ஆட்சி காலம் சரியில்லை எந்த கட்சியை சார்ந்தவங்களும் சொன்னது கிடையாது. அன்னைக்கு இருந்த அந்த ஒரே ஒரு தேய்வு, 10 ஆண்டு காலம் நீங்க இருந்தீங்க, ஒரு முறை இருக்கட்டும்னு கொடுத்து பார்த்தாங்க. அந்த கொடுத்ததுக்கு தான் ஏண்டா கொடுத்தன்ற அளவுக்கு சட்ட ஒழுங்கும் சரி நீங்க கொடுத்தீங்க இல்லையா. இப்ப வந்தா என்ன செய்வோன்றது, நாங்க வந்தா இதை திருத்துறதுக்கே தேவையான நாட்கள், அவங்க வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம நிறைய பேசினார், ஏன்னா விவசாயத்தை பத்தி பேசணும், கஞ்சாவை பத்தி பேசல, சட்ட ஒழுங்கை பத்தி பேசல. நம்ம பசங்க சீரழிஞ்சிருக்கிறது மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு, அது எந்த சமூகத்தை சார்ந்தவனும் எந்த மதத்தை சார்ந்தவனும் எல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. இங்க இதே பகுதியில இதே விஷயத்தினால 4 கொலைகள் நடந்திருக்கு. திரு அப்துல் ஃபாசில், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா பழக்கம் அதிகமாயிடுச்சு, எனவே திமுக பக்கம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளையும் சேர்த்து இந்த முறை வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை அதிமுகவுக்கு இருக்கு. கஞ்சா வந்துட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீமை. அந்த தீமையை ஒழிப்பதற்கு சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். சார் என்ன சார் 800 பேருக்கு ஒரு காவலர் சார், நீங்க என்ன செய்ய முடியும்? இல்ல, கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறது. இப்ப எம்எல்ஏ சொன்னாரு, அங்க இருந்தது போட்டோ எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு, போட்டோ எடுத்து கொடுத்து போலீஸ் பிடிக்கலனாக்கா அது ஆட்சி சரியில்லை. அவர் சொன்னது செய்யணும். அவர் எடுத்து கொடுத்தாரு, அவர் எங்க போட்டோ கொடுத்தாரோ அந்த ஏரியாவை சீஸ் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணது. அப்ப நீங்க கஞ்சாவை கண்டுபிடிக்க மாட்டீங்க, எம்எல்ஏ தான் கண்டுபிடிப்பாரு. இல்ல சகோதரர் சொன்னது இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொன்னது இல்ல என்னன்னா, இல்ல நான் கேக்குறேன் ஒரு கேள்வி ஏதோ இவர் எம்எல்ஏ இருக்கிற இடத்துல நான் கஞ்சா விக்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்படி இல்ல, அப்படி சொல்லல. கஞ்சா சமூகத்துல பரவலா இருக்கு. இல்ல கஞ்சா கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறை சரியான நடவடிக்கைகள் இருக்குது. இல்ல கஞ்சாவை தகவல் தர பொறுப்பு மக்களுக்கு இருக்குது. சமூக உணர்வு, சமூகத்துல சமுதாயத்துல நாங்க இணைந்து இருந்தால்தான் தீமைகளை ஒழிக்க முடியும். ஆட்சி இன்னைக்கு வர்றோம், நாளைக்கு போவோம், அது பத்தி கவலை கிடையாது. இது சமூகம். எதிர்காலம். திமுக வாணியம்பாடியிலையும் சேர்த்து 4 தொகுதிகளை இந்த முறை எப்படி ஜெயிக்கும்? அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதற்கான வியூகங்கள் என்னன்னு கேக்குறேன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அரூர் முத்து அண்ணன் நின்னர் வாணியம்பாடி தொகுதி எம்பிக்கு, நம்ம வெள்ளூர் தொகுதி, திருப்பத்தூர் தொகுதி. அப்ப ஆப்போசிட் ஒரு முஸ்லீம் நின்னார். அரூர் முத்து தான் ஜெயிச்சார், அந்த முஸ்லீம் ஜெயிக்கல. ஏன்னாக்கா மொத்த முஸ்லீம் அரூர் முத்துக்கு தான் ஓட் போட்டான். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொள்கை பேதம் தானே தவிர ஜாதி பேதம் இல்லை. இங்க நம்ம அதிமுகவை சேர்ந்த சம்மந்தி குப்பம் வடிவேல் அண்ணனை நானே கூப்பிட்டுன்னு போய் என் தொப்பியே போட வச்சு மௌலானா வடிவேல் சொல்லி ஜெயிக்க வச்சோம் இடைத்தேர்தல். அப்ப ஆப்போசிட்ல இருந்தது ஒரு முஸ்லிம். எனவே எங்களுக்கு கொள்கை பேதம் தான், ஜாதி மத பேதம் கிடையாது. நாங்க நிச்சயமா ஜெயிப்போம். பெரும்பான்மை சமுதாயத்துடைய ஆதரவுடன் ஜெயிப்போம். மதத்தை வைத்து ஜெயிக்க மாட்டோம், மனதை வைத்து ஜெயிப்போம். இறைவனை வணங்கி வாழ்வோம், எளியோருக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். திரு முருகேசன், நிறைவு கருத்து. ஆம்பூர் பகுதியில் திரு சீமான் பிரச்சாரம் செய்யும் போது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ வாக்களிக்கிறவங்க லஞ்சத்தோடும் ஊழலோடும் இருக்க விரும்புகிறவர்கள், அப்படி இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னார். லஞ்சமும் ஊழலும் மட்டும் இந்த முறை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்க நம்புறீங்களா? அது மட்டுமே, அந்த பிரச்சனைகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்னு நம்புறீங்களா? நாங்க லஞ்சம் ஊழலை பத்தி மட்டும் பேசல ஐயா. லஞ்சம் ஊழல் எவ்வளவு இருக்குதுன்னா, ஒரு கடக்கோடி மனிதனை போயிட்டு நீங்க கேட்டாலும் தெரியும், ஒரு சாதி சர்டிபிகேட்டு, ஒரு டெத்து சர்டிபிகேட்டு, ஒரு பிறப்பு சர்டிபிகேட்டு, எந்த ஒரு சர்டிபிகேட் வேணாலும் இங்க லஞ்சம் கொடுக்காம நடக்காது. அந்த நிலைமை தான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கு. அது மட்டுமா நாங்க பண்றோம்னா அப்படி கிடையாது. நாங்க
விவசாயத்தை பத்தி பேசுறோம். தொழிலும் வளமும் சேர்ந்த விவசாயத்தை கொண்டு வருவோன்றோம். மண்ணுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத தொழிற்சாலைகளை கொண்டு வரோன்றோம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் எங்க கிட்ட இருக்கு. அந்த திட்டங்களை சொல்லி தான் நாங்க மக்கள் கிட்ட வாக்குகளை வாங்குறோம். ஏன் நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும்? ஒற்றை வார்த்தையில ஏன் நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால், இவங்க 2 பேரும் ஒரு டீம், திமுக. நாங்க தமிழ் தேசியது அப்படின்ற ஒரு டீம். அவங்க கூட்டணி, எல்லாரும் கூட்டணி. நாங்க தனித்து நிக்கிறோம். யாரா இருந்தாலும் தனித்து சந்திப்போம். யாரும் வரலையா அவங்க கூட? சார் தனிமரம் தோப்பாகாது சார். முடிக்கட்டும். நாங்க யாருக்காகவும் காத்து நில்ல. இந்த நோட் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எங்க கொள்கையோட நிக்கிறோம். உறுதியா நாங்க வெல்லுவோம். தனிமரம் தோப்பாகாதுல்ல? தனிமரம் தோப்பாகாது. ஆனா காஞ்ச மரத்தோட சேர்ந்து என்ன பண்ண முடியும்? காஞ்ச மரத்தோட சேர்ந்து தோப்பா இருக்கிறத விட தனித்துவமா இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். சரி, அப்துல் பாசித், ஏன் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் வாக்களிக்க வேண்டும்? சுருக்கமா ஓரிரு சென்டென்ஸ்ல. குழந்தைகள் காலையில் எழுந்து பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் ஆடு மாடுகளை மேய்க்க சென்று விடுவார்கள். கல்வி அறிவு இல்லாமல் எம் சமூகம் போய்விடும் என்று கருதி காலையிலேயே அந்த குழந்தைகள் வயிறார சாப்பிட பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிய திட்டம் தந்த அரசுக்கு மீண்டும் ஆட்சியில் அமர வையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க செந்தில்குமார், ஏன் அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க? 10 ஆண்டு காலம் ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்காது. 4.5 ஆண்டு காலம் எண்ணற்ற போராட்டங்களுக்கு நடுவுல, ஏன்னா இவங்க இருப்பாங்களா இவங்க இருக்க மாட்டாங்களான்ற நிறைய இது ஊடகங்கள் கூட 10 நாள்ல போயிடும் 100 நாள்ல போயிடும்னு சொல்ற அந்த காலகட்டத்திலேயே ஒரு சிறப்பான ஆட்சி, 4.5 வருஷம் மக்களுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான சிறப்பான ஆட்சி, அது கொரோனா காலத்தை வென்றெடுத்தவர்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு நிலையான ஆட்சியை 4.5 வருஷம் எப்படி கொடுத்தாரோ அந்த வார்த்தையை காப்பாத்தின மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் காப்பாத்திருக்காரு. அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. அந்த வார்த்தை நிறைவேற்ற நம்பிக்கை நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி. திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் ஆகியோருடைய ஆழமான வாத பிரதிவாதங்களோடு நிறைவு பெற்றது மோதும் கட்சிகள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சி. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க.